Hello viewers, welcome to Ram Birds Farm. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் deworming for birds and parrots. Birds and parrotsக்கு எதுக்காக deworming பண்றோம்னு பாத்தீங்கன்னா சில பேர்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட் கெயின் ஆயிருக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆயிருக்கும். அப்புறம் வந்து சரியா தீனி எடுக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா எக் ப்ராப்பரா வைக்காது. அப்புறம் எக் வச்சதுனா அது வெளியே தள்ளி விட்டுட்டு இருக்கும். அப்புறம் வைக்கிற எக் வந்து ப்ராப்பரா ஹேட்ச் பண்ணாது. அப்புறம் சிக்ஸை சரியா பாதுகாக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டைல் எக் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டிவார்மிங் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த குடலில் இருக்க புழுவை நீக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டிவார்மிங் பண்ணுறோம். நம்ம பேர்ட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து கன்சியூம் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா குட் பாக்டீரியாவும் இருக்கும், பேட் பாக்டீரியாவும் இருக்கும். இந்த பேட் பாக்டீரியா மூலமா பார்த்தீங்கன்னா சில புழுக்கள்லாம் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த புழுக்கள்லாம் நீக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து பேர்ட்ஸ் அண்ட் பேரட்ஸ்க்கு வந்து டிவார்மிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. பேர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் வந்து டிவார்மிங் பண்ணக்கூடாது. இது ஏன் சம்மர் சீசனில் டிவார்மிங் பண்ணக்கூடாதுன்னா ஆல்ரெடி வந்து சம்மர் சீசனில் பேர்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப வறட்சியாகவும் இருக்கும். இந்த டைமில் போய் நம்ம டிவார்ம் பண்ணிங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய ப்ராப்ளம் வந்து இது ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் முடிஞ்சதும் அப்படி இல்லைனா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம டிவார்மிங் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் டிவார்மிங் பண்ணுறது ரொம்ப நல்லதாகவே இருக்கும். மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெடிசன்ஸ் வந்து டிவார்மிங்காக அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன மெடிசன்ஸ்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அல்போமார்க் கொடுக்கலாம், ஓமார்க் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஜென்டல் கொடுக்கலாம். ஜென்டல் வந்து இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. என்னென்ன வேர்ம்ஸ் வந்து பேர்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னா டேப் வேர்ம், ரவுண்ட் வேர்ம், அப்புறம் த்ரெட் வேர்ம், இந்த 3 வகையான வேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. என்னென்ன டிவார்மிங் மெடிசனை எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டரில் வந்து டைல்யூட் பண்ணலான்னு நான் இப்போ சொல்கிறேன். அல்போமார் பார்த்தீங்கன்னா 2 ml வந்து 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் டைல்யூட் பண்ணலாம். ஓமர் வந்து 2 ml 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் டைல்யூட் பண்ணலாம். ஜென்டில் பார்த்தீங்கன்னா 10 ml 2 லிட்டர் ஆஃப் வாட்டரில் டைல்யூட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 5 ml 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் டைல்யூட் பண்ணலாம். இந்த பெரிய வெரைட்டியான பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மக்கா, காக்கட்டு இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 15 ml வந்து 2 லிட்டர் ஆஃப் வாட்டரில் டைல்யூட் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக கொடுக்குறதுனா கூட உங்கள் பேர்டோட பீக்கில் வந்து டைரெக்டாக கொடுக்கலாம். சின்ன வெரைட்டியான பேர்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் ஆஃப் ஜென்டில் ஆர் அல்போமார் ஆர் வார்மர் இது 3ல் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அப்புறம் பெரிய வெரைட்டியான பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மக்கா அண்ட் காக்கட்டோ அந்த மாதிரி பெரிய வெரைட்டியான பேர்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 ட்ராப்ஸ் கொடுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் பேர்டை வந்து இந்த டைமில் நீங்கள் பிடிச்சி போடுறதால பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப நல்லதாக இருக்கும். ஹேண்ட் டேம்டு ஆர் ஹேண்ட் ரேஸ்டு பேர்டாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து டேரெக்டாக அதோட பீக்லேயே கொடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இன்றைக்கி டிவார்மிங் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்ட் கேஜில் இருக்க வாட்டர் அண்ட் ஃபீடை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் பார்த்தீங்கன்னா மருந்து கலந்து வச்ச வாட்டரை நீங்கள் வந்து உங்கள் பேர்ட்க்கு வைக்கணும். அப்போ நீங்கள் வெறும் மருந்து கலந்து வச்ச வாட்டர் மட்டும் தான் வைக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சீட் மிக்சிங் மட்டும் தான் வைக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அது தேவையில்லை. இப்போ பஜ்ஜிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ml ஆஃப் வாட்டர் வந்து குடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மக்கா, இந்த காக்கட்டோ, இந்த பெரிய வெரைட்டியான பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 ml ஆஃப் வாட்டர் வரைக்கும் ஒரு டேக்கு வந்து கன்சியூம் பண்ணும். இப்போ வந்து 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கலந்து வச்ச வாட்டரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அதுக்கப்புறம் அந்த யானத்தை வந்து வாஷ் பண்ணிவிட்டு, யானமோ கிண்ணமோ அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரை வந்து வச்சிட வேண்டியது தான். இயர்லி வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் டிவார்மிங் பண்ணாலே போதும். உங்கள் பேர்டு வந்து டிவார்மிங் பண்ணி ஒரு 12 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்டு வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்டாக வந்து மாறிடும். சிக்ஸ் வச்சுருக்க பேர்டுக்கு வந்து இந்த இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வச்சுருக்க பேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்புறம் எக் லேயிங் பேர்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதெல்லாம் வைக்காத பேர்ட்காக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு மெடிசனும் பார்த்தீங்கன்னா லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து மருந்து. அதையும் தாண்டி போச்சுன்னா அதுவும் வந்து அந்த பேர்டுக்கு வந்து விஷம். இப்போ நான் சொல்லியிருக்க அளவோட கம்மியாக கொடுத்தாலும் கொடுங்களே தவிர, ஆனால் இதுக்கு தாண்டி லிமிட்டை தாண்டி அளவு நீங்கள் தயவு செய்து கொடுக்காதீங்க. உங்கள் பேர்டுக்கு தான் அது டேஞ்சர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணி டிவார்மிங் பண்ணும்போது ஏர்லி ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணால் போதும். அது இல்லாமல் சம்மர் சீசனில் வந்து டிவார்மிங் பண்ணக்கூடாது. குளிர்காலத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டிவார்மிங் கொடுக்குற அன்றைக்கி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் கண்டிப்பாகவே நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நான் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சில டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.